டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பூபேஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, நிறைய ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்க ஆட்டோ சங்கர், ப்ராஜெக்ட் சி போன்ற படங்கள்ல நடிச்ச ஆக்ட்ரஸ் வசுதா கிருஷ்ணமூர்த்தி தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஆட்டோ சங்கர் வாய்ப்பு எப்படி வந்தது? ஆட்டோ சங்கர் வந்துட்டு ரோல் வந்துட்டு கண்டிப்பா இந்த செக்ஸ் ஒர்க்கர் ரோல் அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரைலர்ல ஒரு ஷாட் வரும், குழியில உங்களை தள்ளி விடுற மாதிரி ஒரு ஷாட். அது வந்து பண்ணும்போது தெரியல. நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்ல உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் சி அப்படிங்கிற மாதிரி மூவி ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் நிறைய சேஞ்ச் ஆகும். சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஃபேமிலில இருந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்க. சினிமா எவ்வளவு கஷ்டமா இருந்தது? கமிட்மெண்ட், காம்ப்ரமைஸ், அட்ஜஸ்ட்மெண்ட். டைரக்டர் ஒருத்தர் வந்து ஒரு ரோல் பேசினார். வணக்கம் மேம். வணக்கம். சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சு? எந்த ஏஜ்ல, எதனால? ஒரு 6th 7th ஸ்டாண்டர்ட்ல நினைக்கிறேன். ஓகே. எனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். லைக் எதுனாலும் கத்துக்கணும், பாட்டு கத்துக்கணும், டான்ஸ் பண்ணணும். இப்ப நான் ஸ்கூல் போகும்போது எங்க ஸ்கூல்ல வெளியில எல்லாரும் கராத்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா எனக்கு போய் கத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு எது பார்த்தாலும் போய் லேர்ன் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸ்போர்ட்ஸ்ல நான் அத்லட்டா இருந்தேன். ஸோ ஐ வாஸ் இன் ரன்னிங், 100, 200, ஆல்ரவுண்டர், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் அந்த மாதிரி. ஸோ அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 6 7க்கு அப்புறம் தான் கொஞ்சம் டிவியில மூவிஸ் அந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நமக்கு ரெஜிஸ்டர் அளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சது அந்த டைம்ல தான். அப்போ பார்த்தப்போ வந்துட்டு ஓகே இது எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்ற மாதிரி இருந்தது. ஓகே இதெல்லாம் நம்ம கத்துக்கிறோம், அது ஏதாவது பண்ணணும்ல அப்படிங்கும்போது அது பார்க்கும்போது அப்படி இருந்தது. ஸோ அப்போல இருந்தே எனக்கு ஓகே இங்கதான் நம்ம போகணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் சில விஷயம் நமக்கு சின்ன வயசு, இப்ப பாட்டு கூட பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல பாட பிடிக்கும். பட் தென் அது நல்லா வருதானா எனக்கு தெரியாது. லைக் நம்ம ட்ரை பண்ணும்போது சில பேர் வந்துட்டு இல்ல இது ஏதோ வருது கொஞ்சம் ஓகே அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. சோ பட் டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும். பட் அது மத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் டான்ஸ் பண்றது, நான் பாடுறதோட கம்பேர் பண்ணும்போது டான்ஸ் வந்து மத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அது மாதிரி நமக்கு சிலது பிடிக்கும், ஆனா எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் தெரியும் எது கரெக்டா செட் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி. சோ அது மாதிரி ஆக்டிங் பிடிக்கும்னு தெரியும், சரி பண்ணும்போது தான் அது என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. பட் தென் நம்ம படிப்பு, ஒர்க் அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த ஜேர்னில இருந்தது. ஆனா இது சைட்ல இருந்துகிட்டே இருந்தது, அது விட்டு போகவே இல்லை. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் யூஎஸ்ல தான் பண்ண அதுவுமே. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே நம்ம இதுதான் பண்ணணும், இதுதான் நமக்கு கரெக்ட். லைக் ஐ செட் ஐம் வெரி ஆக்டிவ் பர்சன். ஸோ எனக்கு நான் ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா உட்கார ஒரே இடம் ஷூட் ஸ்பாட் மட்டும்தான். ஸோ எனக்கு அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதனாலே ஓகே ஐ திங்க் திஸ் இஸ் வாட் ஐ ஷுட் டூ. நீங்க ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க நடிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? அதெல்லாம் இல்லை, அவங்க வந்து டிவி கூட பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு பெருசா மூவி பத்தி ஐடியா கூட கிடையாது. ஸோ அதனால இவ என்னமோ பண்ணணுங்கிறா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் கூட நான் என்ன பெருசா பண்ணியிருக்கேன் அவ்வளவா அவங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அவங்க எதுவுமே ஒரே ஒரு படம் மட்டும்தான் என்னோடது பார்த்துருக்காங்க, மிச்சபடி பெருசா அவங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் சேஃபா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். கன்வின்ஸ்னு இல்லை, நானும் வந்துட்டு படிப்பு ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போனேங்கிறதுனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர்செல்ஃப், அதனால இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ அது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அந்த ஃபர்ஸ்ட் மூவி, அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க வீட்ல? இல்ல அதெல்லாம் இன்னும் அவங்க பார்த்ததே இல்ல. எதுவுமே பார்த்ததே இல்ல. சிஸ்டர் நான் ஒரு இங்கிலீஷ் ஹிந்தி ஃபிலிம் பண்ணிருக்கேன், அது மட்டும் தான் பார்த்தாங்க. அது பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஓகே ஏதோ இருக்கு பண்றா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆட்டோ சங்கர் வாய்ப்பு எப்படி வந்தது? ஆட்டோ சங்கர் வந்துட்டு நான் அந்த டைம்ல வந்து இந்தியால இருந்தேன். லைக் ஆட்டோ சங்கர் ஆடிஷன் அந்த டைம்ல. ஆக்சுவலா மூவி 2019ல ரிலீஸ் ஆனது. எப்போ ஷூட் நீங்க பண்ணீங்க? 2018ல பண்ணோம். ஸோ அப்போ நான் வந்து விஜய் டிவி தமிழ் கடவுள் முருகன்ல சூரபத்மன் ஒய்ஃபா நான் ரீப்ளேஸ்மெண்ட், ஆக்சுவலா முன்னாடி ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, நான் லாஸ்ட்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு ஃபியூ மந்த்ஸ் அந்த இது பண்ணேன். அப்போ அந்த டைம்ல அங்க இருந்தவங்க வந்துட்டு கான்டாக்ட்ஸ் வந்துட்டு கொடுத்தாங்க, நீங்க
செட்ல நம்ம இருக்கிறது அவங்க பார்த்து அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. Yeah. ஸோ பார்த்துட்டு ஐ திங்க் நீங்க இது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்போ டைரக்டர் ரங்கா அவருக்கு தான் என்னோட ப்ரொஃபைல் அனுப்பியிருந்தேன். அவங்க வந்து சொல்றோம் ஆடிஷன் அப்போ சொல்றோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஐ வாஸ் மை செல்ஃப் சர்ப்ரைஸ்ட் அவங்க கூப்பிட்டப்போ. ஓ பரவாயில்ல ஞாபகம் வச்சு அவர் ஆடிஷன் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆடிஷன் போயிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் சந்திரிகா ரோலோட டயலாக்ஸ் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ மேபி அது சும்மா டெஸ்ட்டுக்காக கூட இருக்கலாம். ஸோ நான் அந்த இது பண்ணினேன். நான் போயிட்டு ஒரு 2 பேஜஸ் கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டேன். அப்பவே அவர் கொஞ்சம் டவுட் என்ன அந்த பொண்ணு ரெடிங்கிறா அப்படிங்கிறத நினைச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பண்ணேன். அது ஒரு 2-3 வேரியேஷன்ஸும் கேட்டாங்க. வாக் பண்ணி பண்ணுங்க, ஹேர் டைப் பண்ணி பண்ணுங்க, அந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கேட்டாங்க. அது பண்ணினோம். அதுக்கப்புறம் சரி சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ இன்னொரு பைலட் சீரீஸ்க்காக ஒன்று அந்த டைம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகல, ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த டைம்ல எனக்கு இது கால் வந்தது. இந்த மாதிரி லலிதான்னு ஒரு ரோல் இருக்கு, பண்றீங்களா? நான் வந்து சொல்லியிருந்தேன் கொஞ்சம் எனக்கு இம்பார்ட்டண்டா இருக்கணும், ஆக்டிங் ஸ்கோப் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து லலிதா ரோல் இருக்கு, அது பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. அண்ட் அவங்க வந்து இது கொஞ்சம் ரியல் லைஃப் பேஸ்டு ஸ்டோரி இல்லையா? ஸோ லலிதாவோட பாஸ்ட் அவங்களோட பிக்சர்ஸ் கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல, எனக்கு ஐடியா இல்லை, நான் பார்த்ததில்ல. ஸோ அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கொஞ்சம் விக்கிபீடியாலாம் பார்த்தேன். சரி அவங்க ஓகே லலிதாக்கு ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் இருக்கு அவரோட லைஃப்ல, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அவங்க ஆடிஷன் டைம்ல கேட்டிருந்தாங்க என்னெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்ட், ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரோல் வந்துட்டு கண்டிப்பா இந்த செக்ஸ் ஒர்க்கர் ரோல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எதெல்லாம் கம்ஃபர்ட்னு அந்த டைம்ல கேட்டிருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. தமிழ்ல நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை, நீங்க இப்பெல்லாம் எடுக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ டோல்ட் ஹிம் லைக் எனக்கு இதெல்லாம் தான் இவ்வளோதான் கம்ஃபர்ட், எனக்கு யாரும் டச் பண்ணக்கூடாது இந்த மாதிரி லைக் நான் சில இதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளார அவங்களுக்கு என்ன பாசிபிளோ அந்த மாதிரி அந்த ரோல். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் சி அப்படிங்கிற மாதிரி மூவி ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தமிழ் கடவுள் முருகன்ல தான் ஸ்ரீங்கிறவர் அதில் ஹீரோவா பண்ணியிருந்தாரு. அங்கிருந்தா ஸ்டார்ட் எல்லாமே. ஸோ அதில் அவர் வந்து பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டைம்ல ஆனால் அவரை தெரியாது. ஸோ அவருக்கு நான் அது பண்ணியிருந்தது தெரியுங்கிறனால ஹீ ரீச் அவுட் டு மீ, நாங்கள் இந்த மாதிரி ஒரு மூவி பிளான் பண்றோம், நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு. லக்கிலி அந்த டைம்ல நான் இந்தியாவில் இருந்தேன், ஸோ அவைலபிளா இருந்தேன். ஸோ அதனால பட் அவர்கிட்ட சொன்னேன், பட் நான் இங்க இந்தியாவில் இருக்கேன், ஆனா நான் அந்த டைம் நான் ஆட்டோ சங்கர் பண்ண டைம்ல நான் ஜாப் குவிட் பண்ணிட்டு ஆக்டிங்காக டெடிகேட்டடா இந்தியாவில் இருந்தேன். பட் இந்த டைம் வந்து நான் ஒர்க்கோட வந்திருந்தேன், நான் வெக்கேஷனா வந்திருந்தேன். ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன் இருக்கேன், பட் தென் ஈவினிங் 5க்கு மேலே என்னால் ஆக்ட் பண்ண முடியாது, நீங்கள் மார்னிங் 7 to 5 நீங்கள் என்ன சொன்னாலும் ஐ கேன் கம் அண்ட் டூ அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அவர் டைரக்டர் என்கிட்ட சொன்னார், கேரக்டர் சொன்னார். எனக்கு அதுவும் வந்துட்டு எனக்கு நான் என்னவோ அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி எதாவது பண்ணுறணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால ஓகே இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நம்ம இந்த ஸ்லாங்லாம் கொஞ்சம் ஏதாவது பேசலாம், அந்த மாதிரி பண்ண முடியும். எனக்கு ஆட்டோ சங்கருமே அதுதான், எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் ஒண்ணு கூட நான் லைஃப்ல கேட்டது கூட இல்லை காதுல. ஸோ அதனால என்ன இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே இது புதுசா இருக்கு, சேலஞ்சிங்கா இருக்கு அப்படிங்கிறது தான் மெயினா. ஸோ ப்ராஜெக்ட் சேலியுமே அந்த மாதிரி தான். ஆனா அவர் வந்து எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் நிறைய சேஞ்ச் ஆகும். அது ஆனா அது அவர் சொல்லல என்கிட்ட. அவருக்கு வந்து நான் பண்ணிடுவேங்கிற கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருந்தது. ஆனா டைரக்டர் வந்துட்டு கொஞ்சம் சிலது வந்துட்டு ஃபுல்லா சொல்லிட்டோம்னா ஆக்டர்ஸ்க்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இதுக்குன்னு இருப்பாங்கல்ல. ஸோ அதனாலேயே அவர் சொல்லல. அவர் வந்துட்டு அப்புறமா நாங்க பண்ணும்போது இது ஆத்தென்டிக்கா இருக்கும், ஏன்னா நீங்க உங்களுக்கே தெரியலங்கும் போது நீங்க அது ஆத்தென்டிக்கா இருக்கும், இல்லைன்னா ப்ரிப்பேர்டா இருப்பீங்க இந்த மாதிரின்னு. ஸோ அது நல்லா இருந்தது, ஃபன்னா இருந்தது எனக்கு. ஓ இது இன்னுமே ஃபன், நான் நினைச்சதை விட இந்த கேரக்டர் இன்னும் ஃபன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. லிட்டரலா ஒரு ஏஜென்டினா மாதிரியான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஒரு மாதிரி ஷட்டிலா இருந்துட்டு டோட்டலா பார்த்தா என்னடா இப்படி வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல். ஆக்சுவலா ரிவ்யூ நல்லா வந்தது. அதுவுமே நான் ரொம்ப சர்ப்ரைஸ்ட். ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம இண்டஸ்ட்ரி சுத்தமா ஐடியா கிடையாது. ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் ஐ மீன் ப்ரெஸ் ஷோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த இது முடிச்ச உடனே வெளில வந்தோடனே எல்லாருமே பஞ்சவரணங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸ்க்ரீனிங் நடக்கும் போதுமே வந்துட்டு அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல எல்லாம் அந்த கேரக்டர்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் யூடியூப் ரிவ்யூஸ் எல்லாமே பார்க்கும்போது நைஸ், அவங்க ஆக்சுவலா நல்லா பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. நமக்கு இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இல்லாதனால நமக்கு ஐடியா இருக்காது இல்லை. ஸோ அது பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவா நல்லா இருந்தது. பரவாயில்ல, அவங்க யாரு நல்லா பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படிங்கிறது இருந்தது. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீச் அவுட் பண்ணியும் ப்ரெஸ் பீப்புள் சில பேர்லாம் வந்துட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. அதுல பண்ணியிருந்த அவரு சான்ஸே வந்து நிறைய வி ஹேட் அ கான்வர்சேஷன். அவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் நான் இப்போ யூஎஸ்ல இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி வி ஹேட் லாட் ஆஃப் கான்வர்சேஷன். அவர் செட்லையுமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் டப்பிங்ல பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, செட்ல கூட
கூட ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு ஆக்ட் பண்ணும்போது தெரியாது, ஏன்னா அவங்கவுங்க கேரக்டர்ல நம்ம ஃபோக்கஸ்டா இருப்போம். அவர் டப்பிங்ல பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க அந்த மாதிரி அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ ட்ரெய்லர்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னோட ரோல் அந்த மெயின் அந்த நீங்க சொன்ன மாதிரியே தான் அந்த சுத்தில் வச்சு அடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நிறைய கேட்டாங்க. அது ஆக்சுவலா ஒரிஜினல் சுத்தில். சோ அவங்க வந்து செட் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டு வரல. அவர் ஒரிஜினலான சுத்தில கொடுத்து அடிங்கிட்டாங்க. நீங்க நிஜமா அடிச்சுட்டேன்னா என்ன பண்றது? அது ரொம்ப ட்ரிக்கியா தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா அவர் கால்ல வேற அடிக்கணும், அதனால அது ரொம்ப பயமா இருந்தது. ஆக்சுவலா ஆட்டோ சங்கர்ல கூட ட்ரைலர்ல ஒரு ஷாட் வரும், குழியில உங்களை தள்ளி விடுற மாதிரி ஒரு ஷாட், அதெல்லாம் போல்டா பண்ணிருந்தீங்க. அது வந்து பண்ணும்போது தெரியல, அவங்க வந்து சரி இப்படி விழணும் அப்படின்ட்டாங்க, நான் இப்படியே விழுந்துட்டேன். ஆக்சுவலா நீங்க தானா அது டூப்? ஆமா, டூப்லாம் கிடையாது, நான் தான் விழுந்தேன். சோ என் பக்கத்துல வேற இன்னொருத்தர் விழுவாரு, அந்த ஷாட் இருக்கும். அவரு வந்து பாத்துட்டு என்கிட்ட வந்து கேட்டாரு, ஏங்க எப்படிங்க விழுந்தீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவர் கொஞ்சம் ஜாக்கிரதை இப்படி சைட்ல தான் விழுந்தாரு. அவரே வந்து எங்க எனக்கே பயமா இருந்தது பாக்க, எப்படி விழுந்தீங்கன்னு. நான் அவ்வளவு யோசிக்கல, எனக்கு தெரியல. ஆனா நான் கேட்டேன், அசிஸ்டன்ட்ட கேட்டேன் ஒரு தடவை, நீங்க இது எப்படின்னு எனக்கு பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டேன். அது நாங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அசிஸ்டன்ட் என்கிட்ட கேட்டாரு, உங்களுக்கு இங்கெல்லாம் வலிக்குதா அப்படின்னாரு. ஆமா, கொஞ்சம் லைட்டா இங்க பெயின் இருக்கு. இல்ல எனக்கும் இருக்கு, அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இதுதானே அப்படின்ட்டு. இது ரொம்ப இஷ்டப்பட்டு வந்து பண்ணனால எனக்கு எதுவுமே கஷ்டமாவே தெரியல, ஜாலியா என்ஜாய் பண்ணி தான் நான் பண்ணேன். அண்ட் அத்லெட்டா இருக்கனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா. சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஃபேமிலில இருந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்க. சினிமா எவ்வளவு கஷ்டமா இருந்தது? எல்லாமே ப்ராப்ளம், எவ்ரிதிங் இஸ் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம். ஆமா, இப்ப வரைக்குமே உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாலுமே கான்டாக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலும் கூட இங்க கரெக்டான கோஆர்டினேட்டர்ஸ் யாரு, யார், அதுவும் மெயினா இங்கே இருக்கிறவங்களுக்காவது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. நான் அங்க வேற இருக்கிறதுனால சுத்தமா ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஸ்டார்டிங்ல அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. நான் ஒரு 100 பேரை ரீச் பண்ணுவேன், அந்த 100 பேர்ல 2 பேர் தான் உண்மையான ப்ராப்பரான ஆளா இருப்பாங்க. அது ஃபில்டர் பண்றது, கண்டுபிடிக்கிறது, அதெல்லாமே ஒரு பெரிய டாஸ்கா இருந்தது. அண்ட் விமன்கிறனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருந்தது. எனக்கு ஸ்டார்டிங்ல வந்துட்டு நமக்கு இங்கிலீஷோட டைரக்ட் மீனிங் தான், வேர்டுக்கான மீனிங் தான் தெரியும். இங்க உள்ளார நிறைய மீனிங் வச்சிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் ஒரு கமிட்மெண்ட், காம்ப்ரமைஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், இது எல்லாத்துக்கும் வெவ்வேறு மீனிங்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு ஸ்டார்டிங்ல அதெல்லாம் தெரியல. நான் வந்து டைரக்டர் ஒருத்தர் வந்து ஒரு ரோல் பேசினாரு. நான் வந்துட்டு இல்ல சார், நீங்க கரெக்டா கான்ட்ராக்ட் போட்டு எனக்கு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா என்னன்னா, அவர் வந்து அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி வேற மாதிரி பயந்து சொன்னாரு. அந்த கமிட்மெண்ட்னா அதுக்கு மீனிங் வேற அப்படிங்கிற மாதிரி. சார் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது, நான் நார்மல் இங்கிலீஷ் மீனிங்ல தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ண, ஏன்னா நான் அங்க இருந்து வரேங்கிறனால எனக்கு ப்ராப்பர் பேப்பர் ஒர்க் இல்லாம நான் அங்க இருந்து வர்றது ரிஸ்க், வேஸ்டும் கூட. ஏன்னா நம்ம நிறைய செலவு பண்ணி வந்துட்டு, ஸோ அதனால அந்த சேலஞ்ச் இருக்கு, இப்போ வரைக்கும் இருக்கு. நீங்க இண்டஸ்ட்ரியில நல்லா ரீச் ஆகி நிறைய பேர் தெரிஞ்சப்புறமும் அந்த சேலஞ்ச் இருக்கு. இப்போ அதுல இருந்து வெளியே வரணும், லைக் தப்பிக்கணுங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி சொல்லுவீங்க நெக்ஸ்ட் வரவங்களுக்கு? நெக்ஸ்ட் வரவங்களுக்கு நான் சொல்லணும்னா வந்துட்டு, இண்டஸ்ட்ரி எல்லாரும் சொல்ற அது மட்டுமே கிடையாது. அதை நீங்க நம்பிட்டீங்கன்னா ஏமாந்துருவீங்க. அது இல்லைன்னு நீங்க நம்பினீங்கன்னா கரெக்டான ஆட்களை மீட் பண்ணுவீங்க. ஸோ ஏன்னா மோஸ்ட்லி அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி இப்போ இண்டஸ்ட்ரினாலே இப்படிதான், இது பண்ணா மட்டும்தான் பெண்களுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு மைண்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால உள்ள வரவங்களே ஓகே நம்ம இதுக்கு ப்ரிப்பேர்டாவே வரணும் போல அப்படின்னு சில பேர் வராங்க. ஸோ அதை ஈஸியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க, ஈஸியா ஏமாந்துடலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க அது இல்லைன்னு நம்பி வாங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்க கரெக்டான ஆட்களை மீட் பண்ணுவீங்க. அப்படி யாராவது உங்ககிட்ட இப்படி பேசினா கூட நீங்க நோன்னு அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு நல்லது. இப்ப நான் நோ சொல்ல முடியற இடத்துல இருக்கேன், அதனால எல்லாருக்கும் அதை சொல்ல முடியாது, இப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது, அது அவங்க பர்சனல் சாய்ஸ். பட் நீங்க நோன்னு சொல்றது உங்களுக்கு நல்லது, நீங்க கரெக்டான ஆட்களை மீட் பண்ணுவீங்க. இப்போ நோ சொல்லிட்டு நம்மளால படம் நடிக்க முடியும் நீங்க சொல்றீங்க. முடியும் கண்டிப்பா, ஆனா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதும் இருக்கு. இப்ப நான் நோ சொல்றது கூட சாஃப்டான நோவா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாமே ஒரே டீம் தான், நீங்க மறுபடியும் எல்லாரையும் பார்ப்பீங்க, ஏதோ ஒரு டீம்ல ஒர்க் பண்ணவங்களை இங்க பார்ப்பீங்க. ஸோ இது வந்து இப்போ நம்ம கான்ட்ராக்ட்ஸ் மாதிரி தான். இப்போ நீங்க ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கு போறீங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி கிடையாது. ஸோ ஒரே கம்பெனி அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதனால
இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணவங்க அந்த ப்ராஜெக்ட்ல இருப்பாங்க. ஸோ எல்லாரையுமே நீங்க மறுபடியும் மீட் பண்ணுவீங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இது உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சாஃப்ட் நோவா தான் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ நம்ம ரோட்ல கூட யாராவது கிண்டல் பண்ணா கூட அமைதியா தான் நம்ம போக வேண்டியது இருக்கு. எல்லார்கிட்டயும் நின்று நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இல்லைங்க எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அந்த அளவுக்கு தான் நம்ம மூவ் ஆன் ஆக முடியற மாதிரி இருக்கு. இதுக்கு நம்ம ரொம்ப கோவப்பட்டோ சண்டை போட்டோ ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. ரியாக்ட் பண்ணி யூஸ் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஹாலிவுட்லேயும் படம் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே தமிழ்லையும் படம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு நடுவில் ஐடி ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் எப்படி வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஒரு கட்டாயத்தில் நான் இது பண்ணிடணும், இந்த மந்த் இது என்னோட கோல் அந்த மாதிரி ரன் பண்ணல. நான் ஒரு ஃப்ளோவாக தான் போயிட்டு இருக்கேன். லைக் நான் வந்து இந்த இயர் நான் இதை பண்ணிடணும், இந்த இயர்க்குள்ளார நான் இதை பண்ணிடணும் அப்படியெல்லாம் டாஸ்க் மாதிரி எதையும் எடுத்துக்கல. நான் எதையும் டாஸ்காக எடுத்துக்கல. இன்னைக்கு எனக்கு இது தோணுதா, லைக் இப்போ இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 2 months 3 months லெவலுக்கு தான் நான் யோசிப்பேன். அதுக்கு மேலே ரொம்ப யோசிக்கிறது இல்லை. ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ அதனால நான் ரொம்ப அதிகமாக பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு ஏஜென்சிஸ் இருக்கும். அந்த ஏஜென்சிஸில் உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு அவங்க வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு எக்ஸாக்டாக நீங்கள் ஐடி ஜாப் எப்படி அப்ளை பண்ணி இன்டர்வியூ கொடுத்து ஒரு வேலைக்கு போவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால நம்ம எதுவும் பிளான் பண்ண தேவையில்லை. எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க, ப்ராப்பராக டீட்டெயில்ஸோட வந்துடும். இந்த டேட்டு ஷூட்டு அவங்க எல்லாமே ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருப்பாங்க. 3 months பிஃபோரே வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ணேன் யூஎஸ்ல. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ணும்போது கேட்டேன் இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. நாங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் April 2024 ஷூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரிலீஸ் பண்ணுறது வந்துட்டு நவம்பரில் இருக்கும், இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ல இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் 2 minutes கூட இருக்காது, 20 seconds 30 seconds ரைட். பட் அதுக்கே அவங்க பிளானிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மூவிஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம ஆடிஷன் கொடுக்கறதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்க்கான ஆடிஷன்ஸ் தான் இப்போ போகும். ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருக்கிறனால இட்ஸ் ஈஸி டு பிளான் மை ஒர்க் ஆல்சோ. ஓகே இது ஜனவரியில் இந்த ஷூட் இருக்கும், ஸோ நான் எதுவுமே ஜனவரியில் கமிட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இட்ஸ் ஈஸி. இங்கே வந்து எப்படின்னா நான் இங்கே இருக்கணும், நாளைக்கு காலையில் ஒரு ஷூட் இருக்கு மேம் வரீங்களா அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும். இமீடியட்டாக லொகேஷன் அவைலபிளாக இருக்குது, டக்குன்னு வாங்கிற மாதிரி. ஆமாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால எனக்கு இங்கே மேனேஜ் பண்ணுறது தான் கஷ்டம். ஸோ என்னால் ரொம்ப ப்ரீ பிளான்டாக இங்கே வர முடியாது. ஸோ நாங்கள் இருக்கிற டைமில் நான் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவேன், நான் இந்த மாதிரி இருக்கேன், நெக்ஸ்ட் 2 months இருக்கேன், ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு நான் எல்லாருக்கும் ஒரு போஸ்ட் அதில் பாட்காஸ்ட் மாதிரி எல்லாருக்கும் நான் சொல்லிடுவேன். ஸோ அப்போ அந்த மாதிரி வர்றது தான். ஸோ அதனாலேயே என்னால் இங்கே நிறைய கமிட் பண்ண முடியல. லக்கிலி என்னோட பொசிஷன் நான் ஒர்க் பண்ணது இது வரைக்குமே ரிமோட் ஜாப் தான். அண்ட் டெலிவரி பேஸ்டு தான். அவங்க வந்து இந்த டைம் இப்படி ஸ்ட்ரிக்டாக அவைலபிளாக இருக்கணும் அந்த மாதிரி கிடையாது. டெலிவர் பண்ணிட்டோமா இந்த டேட்டுக்குள்ளார அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை டெலிவர் பண்ணிட்டோமா அந்த மாதிரி தான். ஸோ அதனால ஐ எம் ஏபிள் டு ஹேண்டில் டைம்ஸ் அண்ட் மேனேஜ் அந்த மாதிரி. அண்ட் டச் வுட் இப்போ வரைக்கும் என்னோட மேனேஜர்ஸ்லாம் ரொம்ப நல்ல மேனேஜர்ஸ். அதனால அண்ட் அவங்களுக்குலாம் நான் ஆக்டிங் பண்ணுறேன்னு கூட தெரியாது. ஸோ என்னோட எந்த ஜாப் என்விரான்மெண்ட்லுமே தே நோ நத்திங் அபவுட் மை மீடியா பேக்ரவுண்ட். ஏன்னா நான் ஆக்டிங்குமே என்னோட பர்சனலாக ப்ரொஃபஷனாக தான் நான் பார்க்குறேன். நான் சும்மா பேஷனாக ஃபன்னாக அந்த மாதிரி இல்லை. ஐ சி திஸ் அஸ் அ ஹைலி ப்ரொஃபஷனல் ஜாப். ஸோ அதனால் நான் 2 ப்ரொஃபஷனையும் தனியாக தான் ட்ரீட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பண்ண ரோலில் இந்த ரோல் கொஞ்சம் எல்லாரும் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன், ரொம்ப டெடிகேஷனாக பண்ணேன், பட் பெருசாக யாரும் நோட் பண்ணலப்பா. ப்ராஜெக்ட்ஸை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மூவி வந்து அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு பிகர் பட்ஜெட் மூவி கிடையாது. பட் ஸ்கிரிப்ட் ஸ்டோரியா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ எல்லாரோட கேரக்டர்ஸ்க்குமே ஒரு ஷேடு இருக்கும். எனக்குன்னு மட்டும் இல்லை, அதில் வர எல்லாருக்குமே ஒரு ஷேடு இருக்கும். ஸோ டைரக்டர் அது ரொம்ப டெடிகேட்டடாக பண்ணாரு. அவர் நிறையா புஷ் பண்ணாரு. இது ரிலீஸ்க்காக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இங்கே பண்ணாங்க. அண்டு எனக்குமே பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக இருந்தது எனக்கு அதை பண்ணுறதுக்கு. ஆக்டிங்காகவுமே வந்துட்டு எனக்கு ஸ்லாங்காக பேசுறதுக்குமே வந்துட்டு எல்லாமே எனக்கு சம்மந்தமே இல்லாத இது. ஸோ அந்த மாதிரி எனக்கே டார்க் மேக்கப் போடுற அளவில் தான் அது பண்ணியிருந்தாங்க. நான் அவர்கிட்ட கேட்டு சரி நானே கொஞ்சம் கலர் கம்மி தான், எனக்கே இவ்வளோ கலர் கம்மி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அண்ட் அது வந்து நாங்கள் ஃபுல்லாக மதுரையில் ஷூட் பண்ணுவோம். அங்கே ஸ்டே பண்ணி தான் ஷூட் பண்ணோம். ஸோ எனக்கு காலையில் போய் ஷூட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து 4 மணிக்கு எனக்கு கார் ரெடியாக வெளியில் நிற்கும். நான் காலையில் போய் ஷூட் பண்ணி 4 மணிக்கு கார் ஏறி போய் லேப்டாப்பில் உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் ரூம் போனால். ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் டு பி ஹானஸ்ட் அவங்க நம்ம பண்ண இது வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கிறதுல தான் இருந்தது. ஸோ ரிலீஸ் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது அந்த அளவுக்கு ப்ரெஸ்ஸில்
நோட்டீஸ் Notable. பண்ணதுலயுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ம். மக்கள்கிட்டயும் அந்த அளவு போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம்லயும் இருக்கீங்க அண்ட் பார்த்தீங்கன்னா தேக்வாண்டா இதுலயும் பண்ணிட்டு இருக்கீங்க. சினிமாவை தாண்டி இதையும் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்போ அதுக்கு எப்படி டைம் ஒதுக்குறீங்க? தைக்வாண்டோக்கு கண்டிப்பா எனக்கு டைம், அதுவும் இப்போ நான் ரீசெண்டா பிளாக் பெல்ட் Yeah, black belt, சர்டிஃபைட் green பிளாக் belt. பெல்ட் earn பண்ண செப்டம்பர்ல. ஓகே. ஸோ அது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர் ஜேர்னி. ஓ. ஸோ அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எனக்கு டைம் கொடுக்கறதுக்கு. ஏன்னா அட்டண்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு. அது இல்லைன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு மார்னிங் 8 to 5 ஜாப் இருக்கும், ஈவினிங் வந்துட்டு இந்த கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது ப்ராக்டிஸும் பண்ணணும். ஏன்னா கிளாஸ் வந்துட்டு வீக்லி ஒரு 2 days இல்லை 3 days போகும். பட் Okay. நம்ம பிளாக் பெல்ட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறோங்கும் போது நம்ம பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணணும், ம். ஜிம்மும் வேற போகணும், ஆமா. அதனால அண்ட் டான்ஸும் வேற Yeah. ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால என்னோட டேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். பட் வீக்கெண்ட் ஐ ஆல்வேஸ் மேக் ஷூர் ஐ ரிலாக்ஸ் அண்ட் ஹேவ் ஃபன். சாட்டர்டே சண்டேஸில் அந்த டைமில் Okay. ஃப்ரெண்ட்ஸோட கேதரிங் அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். இல்லை ஹைக்கிங் எனக்கு போக பிடிக்கும், ட்ரெக்கிங். Okay, ஸோ okay. அந்த மாதிரி ஏதாவது நேச்சரோட இருக்க ரொம்ப பிடிக்கும். ம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது போவேன். இது இல்லாமல் எனக்கு ட்ராவலிங்கும் பிடிக்கும். ஸோ அதனால அப்பப்போ நடுவில் ஒரு எல்லாத்துக்கும் பிரேக் எடுத்துட்டு ட்ராவலிங் போயிட்டு வந்துடுவேன் அந்த Okay. மாதிரி. ஏன்னா அதெல்லாம் தான் நமக்கு இந்த ரைட்டிங்லாம் Relax. பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஆமா. அதுக்கெல்லாமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிஸ்டர் மூவி Sister, பண்ணப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் ஏன் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூவி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயாவது டிராவல் போயிடுவாங்க. இப்போ அந்த சிஸ்டர் மூவில பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு இரியான ஒரு ஹாரர் மூவி. ஸோ என்னோட கேரக்டர் வந்துட்டு எப்பவுமே ஏதோ நடக்க போகுதுங்கிற ஒரு பயத்திலேயே இருக்கிற Mystery. மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அதனால அண்ட் அது என்ன பண்ணாருன்னா அவர் ரியலா வந்து இன்சிடென்ட்லாம் நடந்த இடத்துல ஷூட் பண்ணாரு, ரியல் லொகேஷன்ஸ்ல. அங்க வந்து ஒரு மாஸ் மர்டர் நடந்த இடம், ஓ. அந்த மாதிரி ஒரு ரியல் லொகேஷன்ஸ்ல அவர் ஷூட் பண்ணாரு. ஸோ அதனால ஒரு மாதிரி எனர்ஜியே ஒரு ஒரு நல்ல ஃபீலே இருக்காது அந்த மாதிரி. ஸோ அது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இருந்தது, ஐயோ நான் எங்கேயாவது போகணும், இல்லைன்னா பிரெயின் ஒரு மாதிரி டெட்டாவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அப்போ ஐ தாட் நம்ம இது பண்ணும்போதே இப்படி இருக்கே அப்படின்னா இப்போ இவரு விக்ரம் சார்லாம் அவர் பண்ற மூவிக்கெல்லாம் கண்டிப்பா அவர்லாம் எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இப்போ மற்றவங்களோட டைரக்ஷனில் நடிக்கிறப்போ இப்போ நீங்களும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான், நீங்களும் ஒரு டேரக்டர் தான். ஸோ ஒரு ஆக்டராக உள்ள போகிறப்போ அந்த டேரக்டர் எட்டி பார்ப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஏதாவது ஒரு ஃபன்னான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட். ஸோ அது வந்து எல்லாரும் போய் அங்கே அசம்பிள் ஆயாச்சு. ஷார்ட் ஃபிலிம் ஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்? ஐயோ, சாரி லுக் கேஷுவல் ஜீன்ஸ்? ப்ராஜெக்ட் சி ஆர் ஆட்டோ சங்கர்? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.